இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் இருக்கிறதுனால நாம் நிறைய வியாதிகள்லேருந்து தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதற்காக மக்களை சிரிக்க வைக்க நிறைய கிளப் இருக்குது, நிறைய கேளிக்கை காரியங்கள் பெருகிட்டே இருக்குது. நிறைய பேர் இதுக்காக மட்டுமே அதில் ஜாயின் பண்ணி சிரிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறாங்க. சும்மா சிரிக்கும்போது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அதனால் நோய்கள்லாம் அவங்கள விட்டு நீங்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் இவைகளால் ஒரு மனிதனுக்கு நிரந்தர சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தர முடியறது கிடையாது. தன்னுடைய மகிழ்ச்சிக்காக மனுஷன் நிறைய முயற்சி செய்கிறான். நிறைய போராட்டங்கள், பாடுகள் இதெல்லாம் அவனுக்கு வரும்போது அந்த முயற்சிகளை மீறி மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியலை. அதனால தான் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை தருது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தான் அது. எப்போ அது நடக்குது? பிரச்சனைகளை மறந்து, துக்கங்களை மறந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரோடு நேரம் செலவழிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவைகள் எல்லாமே இல்லாமல் போகும், மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கு உங்கள் பாடுகளை மறந்து, உங்கள் பிரச்சனைகளை மறந்து, உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய பயங்களை மறந்து, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிற விஷயங்களை மறந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது உங்கள் ஆவியிலும் சரீரத்திலும் மிகுந்த பலனை தரும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் அறிவீங்கப்பா. எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து அவங்களுக்கு நன்மை செய்பவராக இருக்கிறீங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் நீங்கள் அறிவீங்கப்பா. மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் நம்முடைய பலன், கர்த்தர் நமக்கு தரக்கூடிய பலன் அப்படின்னு வசனத்தை கேட்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கண் முன்னாடி வந்து நிற்கிறதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் தான், அவங்களுடைய பயங்கள் தான், பிள்ளைகளை குறித்த கவலைகள் தான். இதை எப்படி இந்த கடனை நான் அடைக்க போகிறேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்கும், இன்னும் எத்தனையோ பயங்கள் அவங்கள சுற்றி இருக்குது. இதுக்கு இடையில மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணிகிட்ருக்குறாங்க. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் கேள்விகளுக்கு இன்றைக்கு நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் உங்களுக்காக சொல்லுகிற ரகசியம், ஆலோசனை தான் இன்றைய வேத வசனம். நீங்கள் அந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது மிக மிக தவறானது. அன்னால் அதற்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கு அப்புறம்தான் அவ குழந்தை பெறுகிறா. அப்போ நீங்கள் உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கொடுத்துட்டு அவருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அத்தனை கவலைகளும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு மாறிடும். நீங்கள் அவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும்.
ஒரு லட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது உங்களால் உணர முடியாது. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது எவ்வளவு சுவையாக இருக்குங்கிறது தெரியும். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத ருசிச்சு பாருங்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் நாம் ருசிக்க மறந்து தூரத்திலேயே அவரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டேஸ்ட் நமக்கு தெரியாது. அவர் எவ்வளவு நல்லவருங்கிறத நாம் ருசிக்க முடியாது. நாம் அவரை அனுபவிக்கணும். நம்ம எதையுமே எதிர்பார்க்காம வேதத்தை வாசித்து அவரோடு நேரம் செலவழித்து அவரை ஆராதிச்சிட்டு இருக்கும்போது நாம் அவரை மைண்டில் இருந்து இருதயத்துக்கு கொண்டு வரோம். அப்போ தான் நம்மளால் அவரை ருசிக்க முடியும். நாம் இயேசு நல்லவர், எனக்கு நன்மை செய்வார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய மைண்டில் மட்டும்தான் அந்த ஞாபகம் இருக்கும். அப்போ அவர் எவ்வளவு நல்லவருங்கிறத நம்மளால் ருசிக்க முடியாது. அதை அனுபவிக்கணும் அப்படின்னா மைண்டிலிருந்து அவரை இருதயத்துக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு அவரை நீங்கள் ஆராதிக்கணும், அவரோடு நேரம் செலவழிக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்றைக்கு நான் சொல்லுகிற ஆலோசனைப்படி, இது தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, அது எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவரை ஆராதனை செய்யுங்க, அவரோடு நேரம் செலவழிங்க. பாருங்களேன், உங்களுக்கான அந்த பிரச்சனை உங்களை விட்டு காணாமல் போயிருக்கோம். கோர்ட்டில் கேஸு ஜெயித்து உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்திருக்கும். இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் பயப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சரியாகும். உங்கள் பிள்ளைக்கு திருமணம் கரெக்டாக நடக்கும். சரியான ஜோடியை தேவன் கொண்டு வருவார். குழந்தை பாக்கியம் உடனே உண்டாகும். பொருளாதார தடைகள் உடைக்கப்படும். கடன்கள் அத்தனையும் அடைக்கப்படும். மீதம் எடுக்கிற அளவுக்கு தேவன் உங்களை செழிப்பாக்குவார். வராமல் இருக்கக்கூடிய அத்தனை பணங்களும் உங்களை வந்து சேரும். தேவன் உங்களுக்கு சுகத்தை தருவார். இந்த வியாதி சரியாகவே சரியாகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் உங்கள் மனசு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதுதான் இறுதியான வார்த்தை. அது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகி இருக்கிறீங்கன்னு சொல்லுது. இந்த சுகத்தை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் இதெல்லாவற்றையும் அனுபவிப்பீங்க. எப்போனா தேவனை அனுபவிக்கும் போது, இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவருங்கிறத நீங்கள் ருசிக்கும்போது உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் நீங்கள் சுகமாய் தங்கி இருப்பீங்க. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது உங்களுக்கு இது எல்லாவற்றையும் தேவன் கூட கூட்டி கொடுப்பாரு. ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் யோசிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை ஆராதிங்க, அவரோடு நேரம் செலவழிங்க. அம்மே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் அப்பா நீங்கள் இப்பொழுது வாங்கப்பா. அவங்க மைண்டில் இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அப்பா அவங்க இருதயத்துக்கு வாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உங்களை எவ்வளவு நல்லவருங்கிறத ருசித்து பார்க்கணும்ப்பா, அனுபவித்து பார்க்கணும்ப்பா. அமேன். உங்களுடைய நன்மைகளை அவங்க கண்கள் காண ஒரு அற்புதமாக நீங்கள் செய்யுங்கப்பா. உமக்கு சாட்சியாக இந்த பிள்ளைகளை அப்பா மாற்றி உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்கப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.